11வது கேள்வி பார்த்தீங்கன்னா பின்வரும் கூறுகளின் பிணைப்பு பிரிகை வெப்ப ஒழுங்கை அதிகரிக்கும் சரியான ஒழுங்கை தருவது. இப்ப தந்திருக்கிற மூலக்கூறுகள் நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் கூட்டத்துல 16வது கூட்டத்துல இருக்கிற I2, F2, Br2 and Cl2 மாதிரி இந்த இது வந்து நீங்க பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா Cl, bromine, iodine இந்த மாதிரியான மூலக்கூறுகள் தான் இருக்க போகுது. இப்ப இவங்க வந்து ஏகக்கரு ஈரணு மூலக்கூறுகள் தான் வந்து இங்க தரப்பட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் கூட்டத்தின் வழியே ஆரை வந்து என்ன செய்யும் அதிகரித்துக் கொண்டு போகும். ஆனா இப்ப உங்களுக்கு தந்தது இந்த மூலகங்கள் இல்லை, மூலக்கூறுகளா தந்திருக்கு. F2, Cl2, Br2, I2 இந்த மூலக்கூறுகளா தந்திருக்கு. அப்ப இதே கான்செப்ட் நாங்க அங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் இருக்கும், பட் சில மாற்றங்கள் இருக்கும். என்னன்னா ஃப்ளோரின் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்படியான ஒரு மூலக்கூறாக இருக்கும். இங்க வந்து தொடர்ந்து இலக்கணங்கள் வந்து காணப்படும். அப்ப பக்கத்துல ஃபுல்லா இலக்கணங்கள் இருக்கு. அதே இன்னும் சிறிய ஒரு மூலக்கூறாக இருக்கும். ClO, Bro, I மாதிரி இல்லாம ஃப்ளோரின் வந்து உண்மையிலே சிறிய மூலக்கூறு. அப்ப அதனுடைய சின்ன மூலக்கூறு ரெண்டு இணையும் போது அவற்றினுடைய இலக்கணங்களுக்கு இடையில வந்து தள்ளுகள் ஏற்படுவதன் காரணமாக ஃப்ளோரினுடைய ஆரை வந்து உண்மையில பெரிதா இருக்கும். அது எவ்வளவு வரும், இந்த ஓடவுல எவ்வளவு வரும்னா இது இப்படி அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஃப்ளோரின் என்ற அந்த மூலக்கூறு மட்டும் இவ்வளவு வரும். அதாவது இந்த ஓட நீங்கள் எப்படி எழுதணும்னா Cl2 விட Br2 மூலக்கூறு பிணைப்பு நீளம் வந்து அதிகமா இருக்கும். பிணைப்பு நீளத்துக்கு பிறகு அடுத்தது F2, அதுக்கு பிறகுதான் வந்து I2 மூலக்கூறு வரும். அப்ப Br2 பிணைப்பு நீளத்தை விட F2 பிணைப்பு நீளம் வந்து கூடும். இவ்வளவு வந்து நீங்க பார்க்கணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நான் பிணைப்பு நீளத்தை பத்தி சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு கேள்வியில பிணைப்பு பிரிகை வெப்ப உணரையில கேட்டு, இப்ப ஒரு பிணைப்பு பிரிகை வெப்ப உணரை கேட்டா நான் ஏற்கனவே முதல் கேள்வின்னு சொன்னா பிணைப்பு நீளம் அதிகரிக்கும் போது அந்த பிணைப்பு பிரிகை வெப்ப உணரை வந்து குறைச்சு கொண்டிருக்கும். அப்ப நீங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பிணைப்பு நீளத்தை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதோட ரிவர்ஸா தான் வந்து என்னது உங்களோட பிணைப்பு பிரிகை வெப்ப உணரை மாற்றம் இருக்கும் என்றது வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களோட பிணைப்பு நீளத்தை தான் ஆர்டர் பண்ணீங்க, அதுக்கு பிறகு நீங்க அதோட ரிவர்ஸா பிணைப்பு பிரிகை வெப்ப உணரையை வந்து நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இது 11வது கேள்வி. அடுத்தது 12வது கேள்வி போனோம்னா சொல்லிருக்கு வாயு X ஆனது B கனவளவுடைய A எனும் மூடிய கோள்கலனில் P1 எனும் அமுக்கத்திலும் 2V கனவளவுடைய B எனும் மூடிய கோள்கலனில் P2 எனும் அமுக்கத்திலும் உள்ளது. ஒரே வாயுதான் ரெண்டு குழுவையில வேறு வேறு அமுக்கங்கள்ல வந்து காணப்படும். அதை நாங்கள் ஒரு நோட் பண்ணலாம். வாயு X பத்தி தான் கதைக்கிறோம். A என்ற குழுவையில அதுல கனவளவு B P1 என்ற அமுக்கத்துல காணப்படுது. B என்ற குழுவையில 2V என்ற கனவளவுடைய B என்ற கோள்கலன் அங்க வந்து அந்த வாயு T2 எனும் அமுக்கத்தில் வந்து காணப்படுது. அங்க என்ன சொல்லியிருக்கேன்னா AB ஆகிய இரு கோள்கலன்களும் சம வெப்பநிலை T-ல் உள்ளன. ஆனா இந்த T வந்து நமக்கு சமனா இருக்கும். அதுக்கு பிறகு இப்போது AB ஆகிய புறக்கணிக்கத்தக்க கனவளவுடைய குழாயினால் இணைக்கப்பட்ட பின் தொகுதியின் வெப்பநிலை 2T-க்கு உயர்த்தப்படும். தற்போது தொகுதியினுடைய அமுக்கம் என்னன்னு கேட்டிருக்கப்ப இது ரெண்டுமே வந்து ரெண்டு தனித்தனி கோள்கலன்கள். இவை ரெண்டு வந்து இணைக்கப்பட்ட போது உருவாகிற அந்த தொகுதியின் வெப்பநிலை வந்து 2T-ஆ வந்து அதிகரிக்கும் போது அமுக்கம் என்னன்னு கேட்டிருக்கு. இப்ப அது வந்து ஒரு புதிய தொகுதியா வந்து இருக்கும். அப்ப இந்த கனவளவு எப்படி இருக்கும், இந்த B-யும் 2V-யும் சேர்ந்து தான் அந்த புதுசா அந்த கோள்கலன்ல கனவளவா இருக்கும். அதோட விட 3V-ஆ இருக்கும். அந்த ஒரு B என்ற ஒரு குழுவை அதோட 2V என்ற ஒரு குழுவை சேர்ந்து 3V என்ற ஒரு தொகுதி இணைக்கப்பட்டிருக்கு. இது நாங்க அந்த இணைக்கப்பட்ட குழாயின் கனவளவெல்லாம் புறக்கணிக்க என்று சொல்லி கேள்வியே சொல்லி அப்ப இதெல்லாம் நம்மளோட டேட்டா கொடுத்துருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன P என்ற அமுக்கத்தான் கேட்டிருக்கு, C என்ற தொகுதியின் அமுக்கத்தான் கேட்டிருக்கு. அப்ப இப்ப இங்க வேற வேற கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இங்க எல்லாம் T மாறும், இங்க ரெண்டு மாறும், இங்க மாறும் அப்படின்னா இப்ப நாங்க என்ன கண்டிட்டு எடுத்தா இதை கொமன் ஆகலாம், ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரலாம் அப்படின்னா என்ன எப்படி செஞ்சாங்க வந்து மூல் வந்து மாற போறது இல்லை. இப்ப இங்க இருக்க அந்த X என்ற வாயின் மூல் N1 என்றும் B என்ற அந்த குறுகையில இருந்த வாயுனுடைய மூலளவு N2 என்றும் C ல வந்து
வந்து என்னவா இருக்கும் ரெண்டு வாயு மூலக்கூறு என்ன நிலைச்சது அப்ப C ல இருக்கிற மூல அளவு வந்து N1 N2 இருக்கு ஓகேவா அதனால நம்ம ஒரு N3 என்று வந்து நோட்டேஷன் வந்து கொடுத்தா இத நீங்க எப்படி எழுதலாம் N3 என்பது N1 N2 இருக்கும் ஓகேவா இவ்வளவு வந்து நீங்க என்ன சொல்லலாம் ரெண்டு வாயு இணைச்சிருக்க அப்ப மூணாவது இது இருக்கிறது முதல் இந்த வாயுக்கள கூட்டுத்தொகை தான் இந்த மூல அளவுன்றதை வச்சுக்கொண்டு இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க இப்ப உங்களுக்கு தெரியும் PV nRT அப்ப என்னக்கு ஒரு கோவை எடுக்கணும்னா PV RT அப்படின்னு வரும் அப்ப N1 N3 க்கு வந்து முதலாவது பாத்தீங்கன்னா இந்த குழுவைக்கு பாத்தீங்கன்னா பிரஷர் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் போயிருக்கு இந்த வால்யூம் வந்து இப்ப 3V equal R என்ன இருக்கும் கொண்டா T வந்து 2T என்று கழிக்க தரப்பட்டிருக்கு N1 இந்த மூலளவை நீங்க எப்படி குறிக்கலாம்னா P1 into V equal R into T plus B என்ற குடுவையில் இருக்கிற மூலளவுக்கான நோட்டேஷன் அதாவது P2 into 2V equal R into T சமகோணம் சொல்லுங்க இப்ப இந்த முழு ஈக்குவேஷனை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி இப்ப உங்களுக்கு P கான அந்த வேல்யூ வந்து எடுக்க முடியும் எல்லா Vயும் கட் பண்ணிட்டு T R அதெல்லாம் கட் பண்ணிட்டு P1 P2 எல்லாம் வெளியில வந்திருக்கு அப்படியே நாம கொடுக்கலாம் ஆன்சரா சோ 3P equal 2 தான் P1 2P2 உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து P என்று படியா 2/3 into P1 2P2 ஆகும் இது எத்தனையாவது ஆன்சரா கொடுக்கப்பட்டிருக்குன்னா 2/3 P1 2P2 நாலாவது ஆன்சரா இருக்கு ஓகே அடுத்து 13வது கேள்வி பின்வருவனவற்றுள் ஏன் மூலக்கூறு உயர் முனைவாங்கும் வலுவுடைய கற்றையன் மற்றும் உயர் முனைவாங்கும் தன்மையுடைய அன்னையனையும் உடையது ஓகே முனைவாக்கம் பற்றி கலைக்கப்படுது இப்ப கற்றையன்கள் வந்து முனைவாக்கும் ஆற்றலுடையவை அன்னையன்கள் வந்து முனைவாகும் தன்மை உடையவை அதாவது ஒரு மூலக்கூறு எடுத்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த கற்றையன் வந்து அதுக்கு என்ன ஆற்றல் இருக்கணும் அதுக்கு முனைவாக்கு ஆற்றல் இருக்கணும் அதாவது அந்த அன்னையனுடைய இடத்திறன் முகில் அதாவது கோள வடிவமாக இருக்கிற இடத்திறன் முகிலை ஒரு முட்டை வடிவமாக மாற்றக்கூடிய அந்த இயல்பை தான் நம்ம முனைவாக்கும் தன்மை என்று சொல்றோம் அப்படி ஒரு மூலக்கூறு ஒரு கற்றையனுக்கு வந்து முனைவாக்கும் தன்மை கூடவா இருக்கணும்னா அவருக்கு ஆழ எப்படி இருக்கணும் சிறிய ஆழையா இருக்கணும் அதே நேரத்துல ஏற்றம் வந்து பெருசா இருக்கணும் இது வந்து கற்றையன் அன்னையன் எப்படி இருக்கணும் அவரோட ஆரை பெரிதா இருக்கணும் அப்பதான் முனைவாகும் தன்மை உயர்வா இருக்கும் அதுல என்ன ஏற்றமும் உயர்வா இருக்கணும் ஓகேவா இப்ப இது வந்து கற்றையின் இயல்பு இது வந்து அன்னையின் இயல்பு இப்ப நம்ம முனைவாக்கம் அதிகரிக்கும் போது அயன் இயல்பு வந்து குறைஞ்சு பங்குட்டு இயல்பு வந்து அதிகரித்து கொண்டு செல்லும் இது அதோட இருக்கிற ஒரு இங்க உங்களுக்கு என்ன கேட்டிருக்குன்னா யாருக்கு உயர்வான முனைவாகும் தன்மை உடையது முனைவாக்கும் யாருக்கு கூடன்றது அதோட டோட்டலா கேட்குது கற்றைக்கு முனைவாக்கும் வேணும் அன்னையனுக்கு முனைவாகும் வேணும் யாருக்கு கூடது இங்க வந்து கற்றை பார்த்தீங்கன்னா எல்லாரும் முதலாம் கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் தான் இருக்கு பொட்டாசியம் மீடியம் தான் இருக்கு அன்னையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 11ஆம் கூட்டம் ஃப்ளோரின் அயடின் புரோமியம் இருக்கு அப்ப உங்களுக்கு ஆரை பற்றி தான் கதை கொண்டு ஏற்றம் வந்து உங்களுக்கு தெரியல ஒரே கூட்டம் எல்லாம் வந்து அந்தந்த கற்றையனுக்கு எல்லாமே ஒரே ஏற்றம் தான் அந்த அன்னையனுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே ஏற்றம் தான் ஆனா ஆரை பத்தி கதைக்கும் போது கற்றையன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதிகரிக்கும் கீழ் நோக்கி வந்து ஆரை அதிகரிச்சு கொண்டு இருக்கு அப்ப முதலாவது லிதியத்தை விட இதுல லிதியம் பொட்டாசியம் மட்டும்தான் இருக்கு அதனால லிதியம் அடுத்த சோடியம் அடுத்தது பொட்டாசியம் இப்படி அதிகரிச்சு இருக்கும் உங்களுக்கு லிதியம்
ஆரை குறைவோ அதற்கு தான் முனை வாக்கும் வலு வந்து அதிகமா இருக்கும். அப்ப சின்ன ஆரை இருக்கிறது லிதியம். இப்போ லிதியத்தோட இருக்கிற மூலக்கூறு தான் நீங்க ஆன்சரா வரும். அதே நேரத்துல ஹைட்ரஜனுடைய அயனுக்கு வந்து எப்படி இருக்கணும்? அவருக்கு வந்து ஆரை வந்து நல்ல அயன் ஆரை எப்படி இருக்கணும்? நல்ல பெரியதா இருக்கும். அப்ப உங்களுக்கு இதுல லிதியம் குளோரைடும் லிதியம் அயோடைடும் அது இருக்கு. அப்படின்னா குளோரைடுக்கு அயோடின் மைனஸ் Cl மைனஸ் I மைனஸ் அயன் ஆரை கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா I மைனஸ். அப்ப லிதியம் அயோடைடுக்கு தான் இங்க தரப்பட்டிருக்கிற மூலக்கூறுகளிலேயே முனைவாக்கம் உயர்வா இருக்கும். அடுத்தது 14வது கேள்வி. குளோரினின் நியம அணுவாதல் வெப்ப உள்ளுரையை சரியான விவரிக்கும் சரியான காரணம். இப்ப உங்களுக்கு முதல்ல நியம அணுவாதல் வெப்ப உள்ளுரை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சுயாதீனமாக இருக்கிற ஒரு மூலகம், நியம நிலையில இருக்கிற ஒரு மூலக்கூறு ஆனது அதன் நியம நிலையில இருக்கிற ஒரு மோல் அளவு இருக்கிற ஒரு அணுவா மாறுறதுதான் இந்த மாற்றம். அப்படி பாத்தீங்கன்னா இங்க தரப்பட்டிருக்கிற ஆன்சர்ல எல்லாருமே வந்து அந்த சுயாதீன நிலையில தான் இருக்கிறேன். அது சரி. Cl2 கேஸ்ல இருந்து Cl கேஸ் வரணும். HCl கேஸ்ல இருந்து அந்த தாக்கம் வந்து இருக்கிற வராத தாக்கம். Cl2க்கு வந்து சுயாதீன நிலை Cl2 தான் இருக்கணும். அப்ப விளைவா அணுவா வரணும்னா எப்படி இருக்கணும்? Cl கேஸா வரணும். நீ அணுவாக மாறணும்னா Cl கேஸா தான் மாறணும். அதே அது ஒரு மோல்ல இருக்கணும். விளைவா வந்து Cl gas ஒரு மோல்ல இருக்கும்னா ஆரம்பத்துல சுயாதீனமா இருக்க Cl2 gas என்ன செய்யணும்? அத வந்து நம்ம half ஆக்கினாதான் இந்த ஈக்குவேஷன்ல வந்து விளைவா வாரது வந்து ஒரு மோல்ல இருக்கும். அப்ப முதலாவதுல வந்து விளைவுல வந்து 2 மோல்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன். அது இல்ல. ரெண்டாவது ஆன்சர்ல வந்து அப்படித்தான் காட்டியிருக்கு. ஸோ அதுவும் இல்லை. மூன்றாவதுல வந்து அது சரியா இருக்கு. எப்படி ஒரு மோல் அணு வந்து விளைவா வரும். அதுல சுயாதீன நிலையிலே இருக்கு. அப்ப அதுக்கு மூன்றாவது ஆன்சர் சரியா இருக்கு. அடுத்தது 15வது கேள்வி. காப்பர் சல்ஃபைட் .XH2O இல் திணிவு ரீதியாக 36% H2 உண்டு. H2O உண்டு. X இன் பெருமானம் யாது என்று கேட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மூலத்திணிவு நேரம் தரப்பட்டு தான் இருக்கு. இப்ப முதலாவது நீங்க வந்து காப்பர் சல்ஃபேட் என்ற மூலக்கூறு தனிமத்தை காணணும். இந்த மொத்த மூலக்கூறுனே காணணும். அதாவது காப்பர் சல்ஃபேட்னே காணணும். காப்பருக்கு வந்து 64 தரப்பட்டிருக்கு. 96 60 கிராம் மோல் மைனஸ் 1 இருக்கு. 160 கிராம் மோல் மைனஸ் 1 இருக்கு. இப்ப அந்த மூலக்கூறு நீங்க பாத்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் .XH2O இருக்கு. இந்த X இன் வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பகுதியின் மூலக்கூறு திணிவு காணணும்னா H2O மூலக்கூறு திணிவு 18 into X ஓட இந்த காப்பர் சல்ஃபேட்டோட கூட்டினால மொத்த மூலக்கூறு திணிவு வந்து வரும். அது உங்களுக்கு இப்ப தெரியாத X தானே கேட்டீங்கன்னா அப்ப அதனால அந்த முழு மூலக்கூறினுடைய மூலக்கூறு திணிவா வந்து காண்றதுக்கு நீங்க அதோட நீரேற்றப்பட்ட சேர்வையா இருக்கும். அந்த நீரின் மூலக்கூறு X இன் அளவு வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தெரியும். அப்ப அதுல ஏன் நீங்க எப்படி எழுதுவீங்க? 160 plus 18x கிராம் மோல் மைனஸ் 1 என்று எழுதுவோம். ஓகே. இப்ப அதுல சொல்லிருக்கேன் அந்த நீர் வந்து மொத்த திணிவுல 36% இருக்காங்க. இப்ப ஒரு 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 முழு சேர்வையில இவ்வளவு திணிவு இருக்கு அப்படின்னு திணிவு இருக்கு என்று பார்த்துட்டு அதை 100ஆல பெருக்கினா அந்த திணிவு சதவீதம் வரும். அப்ப மொத்தத்தினுடைய திணிவு எவ்வளவா இருக்கும்? 160 பிளஸ் 18x இருக்கு. அந்த நீர் மூலக்கூறின திணிவு எவ்வளவு? 18x. 18 என்று போடுறாது இன்டு x. என்ன வந்து எத்தனை நீர் மூலக்கூறு இருக்குன்றது அந்த x இன் பெருமானத்துல தான் தெரியும்.
50x வந்து 160 பிளஸ் 18x வரும். 32x வந்து 160 5x வந்து 5 ஓகேவா? அப்ப x இன் பெருமானம் யாது 5. இனி வந்து 14வது கேள்வியிலிருந்து இந்த A B C D ல வந்து எந்த சேர்மானம் சரியா இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்பர் போடுறோம் மிச்ச கேள்விகள். சோ நாங்க 14வது கேள்வி பார்த்தோம்னா பின்வரும் சேவைகள்ல கொதிநிலை அதிகரித்து செல்லும் சரியான ஒழுங்கு வந்து பெற்றோம். இதெல்லாம் வந்து சேர்த்து நாங்க வந்து ஒரு வரைவா வந்து வரைஞ்சோம்னா எப்படி கிடைக்கலாம்? இந்த தரப்பட்ட மூலக்கூறுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரைவுல காட்டணும் கொதிநிலை எல்லாம் வந்து அப்படி போடணும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது வந்து 16ஆம் கூட்ட மூலக்கூறுகளை குறிச்சதுல நீருக்கு தான் உயர்வான கொதிநிலை வந்து காணப்படும். H2O அடுத்தது 16ஆம் கூட்டத்துக்கு இருக்கிற H2S மிச்சமாக இதுல வந்து அமைய வந்துச்சுன்னா அடுத்து வந்து 17ஆம் கூட்டத்துக்கு வரும்போது HF, HCl, HBr அப்படி வரும்போது HF கூட இருக்கும். இது ரெண்டுக்குமே வந்து இந்த ஹைட்ரஜன் கூட இருக்கிறபடியா கொஞ்சம் கலரிசை விட கூடுதலாக தான் இருக்கும் அவங்க கொதிநிலை. என்ன மூலக்கூறு வந்துருக்கு? ஓகே, NH3 பதிக்கிறது NH3 தந்திருக்கு, அதோட PH3 அந்த மூலக்கூறுகள் இருக்கிறதுனால நாங்க அதை A பேஸ் பண்ணிக்கிறோம். நைட்ரஜன் அடுத்தது பாஸ்பரஸ் இருக்கு. மிச்ச மூலக்கூறு நாங்கள் எடுத்தோம். மிச்சம் வந்து CH4 மட்டும் கொஞ்சம் CH4க்கு குறைய வந்து 16ஆம் கூட்டம், 17ஆம் கூட்டம், 15ஆம் கூட்டம், 14ஆம் கூட்டம் இருக்கு. CH4 அங்கால SiH4 அங்கால இது வந்து அந்த ஒவ்வொரு கூட்ட மூலகங்கள் பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி இருக்கு. அப்ப நாங்க அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எப்படி கொதிநிலை மாறுதுன்றது இந்த கிராஃப்ல ஒரே வழியை அப்படி காட்டி மிச்ச மூலகங்களையும் நீங்க குறிச்சுக்கணும். மூலக்கூறுகளையும் குறிச்சுக்கொள்ளுங்க. இதுல கேட்டிருக்கிறத மட்டும் நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். முதலாவது A ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிருக்கு CH4 விட NH3 கூட, NH3 விட HF கூட, HF விட H2O கூட அப்படின்னா இந்த ஓடர்ல வந்து எல்லா கூடத்துல இருக்கிற முதலாவது மூலகம் அமைக்கிற மூலக்கூறுகளை வச்சு சொல்லியிருக்கு. அப்ப இது சரியா தான் இருக்கு. CH4 விட NH3 கூட, NH3 விட HF கூட, HF விட H2O கூட. அடுத்தது அப்ப சரி B ல வந்து என்ன சொல்லிருக்குன்னா SiH4 இவர் PH3 HCl H2S. அப்ப இந்த ஓடர்லயும் வந்து சரியா தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது HCl ல விட H2S க்கு கொதிநிலை கூட, SiH4 க்கு அதோட கூடன்னு சொல்லிருக்கு. ஆனா உண்மையா அதோட குறைவு. அப்ப C வந்து பிழை, C கூற்று பிழை. D ல சொல்லிருக்கு HCl விட H2S க்கு கூட, அதை விட PH3 க்கு கூடன்னு சொல்லிருக்கு. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிழை. அப்ப நாங்க வந்து கடைசி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பிழை வேண்டும். A D சரி. இப்ப முதல்ல சரியான ஒழுங்குதான் போயிட்டு அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் A D. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அடுத்தது 17வது கேள்வி. பின்வருவனவற்றுள் NH3
முதல்ல நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா N அதுல 2 lone pair electrons இருக்கும் 3 ஹைட்ரஜன் அடுத்து இங்க NF3 க்கு எடுத்துக்கிட்டா தனிச்சோடி இருக்கு நான் 2 லேயே இருக்கு இப்ப இவருக்கு வந்து ஒரு டெல்டா பிளஸ் நைட்ரஜன் தனிமங்கள் கூட அப்ப இவைக்கு டெல்டா பிளஸ் இருக்கும் இவருக்கு 3 டெல்டா மைனஸ் இருக்கும் and நைட்ரஜனோட ஃப்ளோரினுக்கு என்ன தன்மை கூட அப்ப இவருக்கு தான் டெல்டா மைனஸ் ஃப்ளோரினுக்கு தான் டெல்டா மைனஸ் நைட்ரஜனுக்கு டெல்டா பிளஸ் இப்ப இதுல பிணைப்பு ஜோடி தள்ளுகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் ஹைட்ரஜனை விட ஒரு மின்னெதிர் தன்மை கூடிய மூலகம் அப்படின்னா இந்த பொன் பேர்ல இருக்கிற எலக்ட்ரான் ஹைட்ரஜனை விட நைட்ரஜனை நோக்கி தான் கூட கவரப்படும் அது ஓகே தானே அந்த இருமுனைவு தன்மையை நான் எப்படி குறிக்கிறேன் இப்படி யாரை நோக்கி இருக்குதோ அதை நோக்கி குறிக்கிறேன் இங்கதான் எலக்ட்ரான்கள் கூட சரிவா இருக்கு ஹைட்ரஜனை விட இங்க நைட்ரஜனுக்கு தான் கூட இந்த பக்கம் தான் எலக்ட்ரான்கள் வந்து கூட இருக்கணும் அப்படின்னா இப்ப இந்த மூலக்கூறுல கிட்ட நைட்ரஜனை நோக்கி கிட்ட எலக்ட்ரான்கள் வந்து சரிவடையும் போது ஒத்த எலக்ட்ரான்கள் வந்து தள்ளுகைக்கு உட்படும் அப்படித்தானே அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் இந்த இடத்துல இதை தள்ள மற்றும் தள்ளப்பட என்ன நடக்கும் நார்மலா இருக்க வேண்டியதை விட சரியா தள்ளப்பட்டு அங்கால வந்து அது தள்ளப்பட்டு இப்படி மூவ் ஆகும் அப்ப இதற்கு வந்து பிணைப்பு ஜோடி தன்மை இவ்வாறு NF3க்கு பாத்தீங்கன்னா ரெண்டுலையும் ஒப்புடுதல் வச்சிருக்கு அப்ப NF3க்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மின்னத்தன்மை கூட ஃப்ளோரின் அப்ப ஃப்ளோரினை நோக்கி தான் எலக்ட்ரான்கள் இருக்குமே வழியா நைட்ரஜனை நோக்கி இருக்கு ஏற்கனவே ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும் அப்ப தள்ளுகை இருந்தாலும் அவ்வளவு பெரிய தள்ளுகை இருக்காது அந்த NH3யோட ஒப்பிடும் போது இங்கே இருக்கிற தள்ளுகை உண்மையா குறைவா தான் இருக்கும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல சரிவாக இல்லை வேணாம் ஏற்கனவே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கேன் அப்படி எலக்ட்ரான்கள் அங்கங்க சரிவாக கொண்டிருக்கிறபடியா தள்ளுகை இருந்தாலும் குறைவாக இருக்கும் அப்ப பிணைப்பு ஜோடி தள்ளுகை வந்து யாருக்கு கூட இங்க எலக்ட்ரான்கள் சரிவாகிறபடியா NH3 தான் NF3 விட பிணைப்பு ஜோடி தள்ளுகை வந்து உயர்வா இருக்கு அப்ப நாம என்ன சொல்லிருக்கோம் NH3 பார்த்த NF3 பிணைப்பு ஜோடி தள்ளுகை நலிவானவை என்று சொல்லிருக்கோம் நலிவானதா தான் இருக்கு இங்க வந்துதான் உயர்வா இருக்கு இங்க நலிவானவா தான் இருக்கு முதலாவது கூற்று சரி B கூற்று சொல்லிருக்கு NF3 ஆனது NH3 ஐ விட உயர் இருமுனைவு திருப்புதிறன் கொண்டது இப்ப நைட்ரஜனுக்குள்ள இருக்கிற இந்த தனிச்சோடுகளுக்கு வந்து இப்படி ஒரு இருமுனைவு திருப்புதிறன் வந்து நான் இப்படி குறிக்கும் போது இங்க வந்து இருமுனைவு திருப்புதிறன் எந்த டிரெக்ஷன்ல குறிச்சிருக்கு ஃப்ளோரினை நோக்கி குறிச்சிருக்கு அப்ப இருமுனைவு திருப்பம் என்றது வந்து ஒரு காணிக்கணும் விளைவுகளா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிரெக்ஷன்ல இருக்கு ஆனா வந்து இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ என்ன செய்யும் கழிப்பட்டுதான் பெறும் ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ்ல இருக்கு ஆனா NH3 ல பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி பிடிக்கும் போது இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே டிரெக்ஷன்ல இருக்கும் ஒரே டிரெக்ஷன்ல எல்லா வேல்யூஸ்லயும் வந்து ஆட் பண்ணி இதுல வர இந்த வேல்யூ வந்து கட்டாயம் NF3 ல வந்த வேல்யூ அப்படியே என்ன செய்யும் அந்த இருமுனைவு திருப்பம் கூடவா தான் இருக்கும் அப்ப NH3 தான் இருமுனைவு திருப்பம் வந்து அதிகமா இருக்கும் ஆனா அது NF3 க்கு கூடன்னு சொன்னபடியா B ஸ்டேட்மெண்ட் வந்து பிழை C ல என்ன சொல்லிருக்கா NF3 ஆனது NH3 ஐ விட வலிமையான லூயிஸ் மூலம் என்று சொல்லிருக்கோம் சோ உங்களுக்கு லூயிஸ் மூலம் அப்படின்னா ஒரு மூலக்கூறுல இருக்கிற ஒரு மூலத்துல வந்து தனிச்சோடி எலக்ட்ரான்கள் இருக்கும்போது அந்த தனிச்சோடி எலக்ட்ரான்களை வந்து பற்றாக்குறையா இருக்கிற ஒரு மூலக்கூறுக்கு வந்து இந்த எலக்ட்ரான்களை வழங்கினா அது வந்து உண்மையா நல்ல லூயிஸ் மூலம் ஆகிருக்கு இப்ப NH3 ல பாத்தீங்கன்னா அவர் 3 டெல்டா மைனஸ்ல இருக்கு அப்ப வந்து எலக்ட்ரான் சரி வந்து உண்மையா கூடவா இருக்கு இந்த நைட்ரஜன் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இந்த தனிச்சோடி எலக்ட்ரான்களை அவர் வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறதுக்கு வந்து கொடுக்கிற ஆற்றல் வந்து NH3 இருக்கும் அப்ப அவரோட லூயிஸ் மூலமா தான் இருக்கு ஆனா NF3 பாத்தீங்கன்னா அவருக்கு 3 டெல்டா பிளஸ் இருக்கு இந்த நைட்ரஜன் அப்ப அவர் வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்க மாட்டார் இன்னொரு மூலக்கூறுல இருந்து தனிச்சோடி எலக்ட்ரான்
பிளஸ் இருக்கிறது 4. அப்ப உண்மையா யார் லூயிஸ் மூலமா இருக்கும்? நீங்க NH3 தான் ஒரு வலிமையான சொல்றாங்க. ஒரு லூயிஸ் மூலமாக தொழிற்படுறது NH3 தான். அவருக்கு டெல்டா மைனஸ் என்ன இருக்குது இப்பதான். So C statement இல்ல NH3 ன்னு சொல்ல முடியாது. அது NH3 தான் லூயிஸ் மூலமாக வந்து தொழிற்படுது. D statement என்ன சொல்லிருக்கா? NH3 நைட்ரஜன் ஹைட்ரஜன் என்பவற்றுக்கு இடையிலான மின்னிலத்தன்மை வேறுபாடு NH3 நைட்ரஜன் புளோரின் இடையிலான பெருமானத்துக்கு ஏறத்தாழ சமன் என்று சொல்லிருக்கு. நம்ம பார்த்தோம்னா நைட்ரஜனுக்கு உள்ள மின்னிலத்தன்மை 3.5, ஹைட்ரஜனுக்கு 2.1. இப்ப படிச்ச தசம் 9 விட வரும். ஆனா இங்க நைட்ரஜனுக்கு 3, புளோரினுக்கு 4 தான் மின்னிலத்தன்மை, உயர்வான மின்னிலத்தன்மை உயர்வு. அப்படின்னா பார்க்கும்போது நடக்கும் 1.5 அப்படின்னு வரும். 0.9 1.0 ஈக்குவல் இல்ல. ஆனா ஏறத்தாழ சமன் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளலாம் தானே. இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் இந்த பெருமானத்துக்கு ஏறத்தாழ சமன் தான் சொல்லுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க சரி என்ன எடுக்கணும். அதாவது டி சரி ஏறத்தாழ சமன் தான் சொல்லிருக்கு. 0.9 1.0 ஏறத்தாழ சமன் என்றது சரி. அப்ப இதுல சரியான தொழில் போயிட்டு சரியான கூற்றுக்களை தேர்வு செய்யுது. இப்ப ஏயும் டியும் சரியான கூற்றுக்களை அடுத்தது 18வது கேள்வி. இலட்சிய வாயுக்கள் பற்றி சரியானது அல்லது சரியானவை இருக்கு. குறித்த வாயு ஒன்றின் அடர்த்தியானது மாறா அமுக்கங்கள் தனி வெப்பநிலைக்கு நேர் மாறு விகித சமன் அப்படின்னு சொல்லிருக்கு. இதுக்கு நீங்க என்ன ஈக்குவேஷன் சொல்லணும்? PV சமன் nRT அப்படின்னா P into V க்கு பதிலா என்னக்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? திணிவின் கீழ் மூலத்திணிவு, மூலக்குள்ள மூலத்திணிவு அப்படி போட்டீங்கன்னா R into T. Pm is equal to m by V into R into T. இந்த m into V யாரு? அடர்த்தி. உங்களுக்கு அடர்த்தியை பத்தியும் தனி வெப்பநிலைக்கும் ஒரு ரிலேஷன் எடுத்தா சரி, ரிலேஷன்ஷிப் எடுக்கணும். அப்படின்னா இது D கொண்டு வர தானே வேணும். அதுக்காக நான் இவ்வளவு சொன்னது. அப்ப R is equal to D into T. அடர்த்தி பத்தி கேட்டு அப்படியே நான் எப்படி கொண்டு வரேன். but D is equal to P into M into RT. இப்ப தனி வெப்பநிலை இப்ப இது மாற போவதில்லை. இது கான்ஸ்டன்ட். பிரஷர் வந்து மாறாத நம்ம எடுக்க மாட்டோம். மாறா அமுக்கத்துடன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப D is inversely proportional to T. தனி வெப்பநிலை ஒரு வாயுவோட அடர்த்தி வந்து மாறா அமுக்கம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தனி வெப்பநிலைக்கு நேர் மாறு விகித சமனாக தான் இருக்கும். இப்படி நாங்க அதை டிரைவ் பண்ணலாம். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்த சொல்லிருக்கு இலட்சிய வாயு குளிக்கைகளில் இயக்க சக்தியானது தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன். இந்த ஸ்டேட்மெண்ட் டக்குனு சரி மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன பிள்ளை இருக்கின்றது. இப்படி சொல்லியிருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்திருக்கும். இந்த லட்சிய வாயு குளிக்கைகளில் இது இயக்க சக்தி தான் தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன். அப்ப அந்த இடை இயக்க சக்தி எனக்கு சரியா யூஸ் பண்ணாதபடியா அந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளது. ஓகே, அடுத்து சி. இலட்சிய வாயுகளுக்கு தாழ் வெப்பநிலையில பந்தர் வாலிஸின் சமன்பாடு பொருந்தாது. முதலாவது பந்தர் வாலிஸின் சமன்பாடு நாங்கள் எழுதுறோம். P plus A n square equal B B minus n B is equal to nRT. பந்தர் வாலிஸின் சமன்பாடு நாங்கள் எப்ப யூஸ் பண்ணுவோம்? PV சமன் nRT வந்து லட்சிய வாயுகளுக்கும் பயன்படுத்த இயலும். ஆனா வந்து மெய் வாயுக்கு நீங்க வந்து பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி திருத்தங்கள் அமைத்து தான் வந்து நீங்க பயன்படுத்தலாம். வெவ்வேறு கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த ஈக்குவேஷன் எந்த வாயுக்கும் பயன்படுத்தலாம். மெய் வாயுக்கும் லட்சிய வாயுக்கும் எந்த வாயுக்கும் இந்த பந்தர் வாலிஸின் சமன்பாடு பயன்படுத்தலாம். அது ஏற்ற மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து கூட்டி குறைச்சி வந்து நாங்க சரியான அந்த வேல்யூவை வந்து எடுக்கலாம்.
இதுல லட்சிய வாயுக்களுக்கு தாழ் வெப்பநிலையில வாந்தர்வால்ஸ் சமன்பாடு பொருந்தாதுன்னு சொல்லிருக்கு. என்ன கண்டிஷன் இருந்தாலும் லட்சிய வாயுக்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து பொருந்துதான் போகுது. அதுல வந்து மாற்றங்கள் வந்தா இந்த திருத்தங்கள் ஏதாவது மாற்றம் வந்தா இது பூச்சியமா இருக்கும். பிவி வந்து நீங்க பிரதியிட்டு இந்த வரைக்கு பூச்சியம் பிரதியிட்டு இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஆனா பயன்படுத்தவே இல்லாத சொல்லிட்டு பொருந்தாதுன்னு சொல்லிருக்கு. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் பிழை. ஏன்னா வந்து இந்த ஈக்குவேஷன் மெய்வாயுகளுக்கானது. மெய்வாயுகளுக்கு இருக்கிற ஒரு லட்சிய வாயு இருந்து இருக்கிற அந்த வித்தியாசங்களை வந்து சரிப்படுத்தி திருத்தி தான் இந்த ஈக்குவேஷன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா லட்சிய வாயுக்கு கட்டாயம் யூஸ் பண்ணலாம் தானே. அதுக்கு எந்த கண்டிஷனா இருந்தாலுமே இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணலாம். பொருந்தாதுன்னு சொன்னபடி அந்த ஸ்டேட்மெண்ட் பிழை. டி ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கேன். லட்சிய வாயு குழுவை ஒன்றியுடன் மாறாத வெப்பநிலையில மேலும் அதிக வாயு மூலக்கூறுகளை சேர்க்கையில் கதிர்வர்க்க இடை வந்து மாறாதுன்னு சொல்லிருக்கு. கதிர்வர்க்க இடையோட நான் ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு எந்த ஈக்குவேஷன் தெரியும்? இந்த ஈக்குவேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க. 1/3 into small n. ஒரு மூலக்கூறு ஒன்றின் பிரிவு into மூலக்கூற்று எண்ணிக்கை into c square bar. அதாவது கதிர்வர்க்க இடை. இப்ப இந்த m into n என்னவா இருக்கும்? அந்த w வா இருக்கும். அதை வந்து நாங்க அப்படி போலாம். அந்த 3 வா இருக்கும் into n போடுறது c square bar is equal to pv. இந்த ஈக்குவேஷன் வந்து pv is equal to nRT இருக்குதா? இந்த pv க்கு பதிலா nRT வந்து பிரதியிடுறேன். nRT is equal to 1/3 into w c square bar. ஆனா இந்த n க்கு பதிலா உங்களுக்கு தெரியும் அந்த மூலக்கூறு என்னது into மூலக்கூறு மூலக்கூறு into RT is equal to 1/3 w into c square bar. w எல்லாம் கட் ஆகும். இப்ப c square bar நீங்க ஒரு ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 3RT into m ஆ இருக்கும். இப்ப r1 t வந்து மாற போறது இல்லை. மாறா வெப்பநிலையில தந்திருக்கபடியா இந்த மேலே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே மாற போறது இல்லை. ஆனா இந்த மூலக்கூற்று திணிவுல வந்து அது தாங்கி இருக்குதான் இருக்கும். ஆனா வந்து ஒரு மூலக்கூறு மாற போறது தானே. குழுவை ஒன்றுல இருக்க ஒரு மூலக்கூறுல புதிய வாயு மூலக்கூறுகளை வந்து சேர்த்தா அந்த எம் மாறாதானே. அந்த W தான் மாறும். அந்த W வந்து இங்க தாக்கவே செலுத்தல. அது வந்து கற்பனைப்பட்டு அப்படின்னா உங்களுக்கு C ஸ்கொயர் பாருக்கும் அதே மூலக்கூறுகளை வந்து சேர்க்கிறதுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது மாறாது. மூலக்கூறுகளை சேர்த்தாலும் அது மாறாது. அப்ப இடை மாறாதுன்னு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கோம். அப்படின்னா அது சரி. இல்ல A சரி DM சரி. அப்ப fourth answer AD. அடுத்தது 19வது படி பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் எது அல்லது அகவெப்ப செயல்முறையாகும் என்று கேட்டிருக்கு. A ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கு ஒரு உப்பு NaCl aqueous அதாவது நீர்ல கரைக்கப்படுது. NaCl aqueous உருவாகும். இப்ப உப்புகள் நீரில் கரைதல் ஒரு அகவெப்ப தாக்கம். அது எப்பயுமே உப்புகள் நீரில் கரைதல் அகவெப்ப தாக்கம் தான். வாயுக்கள் நீரில் கரைதல் புறவெப்ப தாக்கம். அப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அகவெப்ப தாக்கம் தான். அடுத்த கேள்வி B வந்து பெரிலியமோட ஒரு இலத்திரனை சேர்க்கும் போது பெரிலியம் மைனஸ் கேஸ் வந்து வருது. அப்ப இது என்னது? இலத்திரன் ஈர்த்தல் சக்தி. அதுவும் முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி. ஒரு மூலகத்துக்கு இலத்திரனை வந்து சேர்க்கும் போது இறுதியோட்டுல வந்து நாங்கள் இலத்திரனை வந்து சேர்க்கும் போது ஏற்படுற வெப்ப உடனே மாற்றத்தை பற்றி தான் நீங்க சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி அப்படின்னு சொல்லும் போது நைட்ரஜன் இரண்டாம் கூட்ட மூலகங்கள் அதே நேரத்தில் 18ஆம் கூட்ட மூலகங்களும் இவ்வளவு பேருக்கும் தவிர மிச்சம் எல்லாருக்குமே வந்து புறவெப்ப தாக்கமா இருக்கும். அந்த முதலாம் இலத்திரன் ஏற்றல் சக்தி. ஆனா இது அகவெப்ப தாக்கமா இருக்கும். அது நைட்ரஜன் இரண்டாம் கூட்ட மூலகங்கள் வருது 18ஆம் கூட்ட மூலம் பெரிலியம் இரண்டாம் கூட்ட மூலகம் தானே. அப்ப அதுக்கு வந்து பிளஸ் சொல்றது அகவெப்ப தாக்கம் சொல்றது சரிதானே.
அது ஒரு அகவெப்ப தாக்கம். அது அகவெப்ப தாக்கம் தான். அப்ப பி ஸ்டேட்மெண்ட் வருது சரி. வெளியேற்ற தான் கேட்டிருக்கேன். ரெண்டாம் இலத்திர இயக்க சக்தியில எல்லா மூலங்களுமே அங்கே அது எல்லாருமே பிளஸ் தானே. இது வந்து முதலாம் இலத்திர இயக்க சக்தி தானே. அப்ப அதனால இந்த குறிப்பிட்ட ஆற்றலுக்கு மட்டும் அது பிளஸ் தான் இருக்கும். அதெல்லாம் வேல்யூ. சி வந்து ஆக்சிஜன் கேஸுக்கு இலத்திர இயக்க சக்தி வந்து கேட்டிருக்கு. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க பாக்கலாம். இப்போ ஆக்சிஜன் கேஸோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? என்ன எழுதுவீங்க? ஆக்சிஜன் 1s2 2s2 2p2 2p4 2p4. அப்ப 2p6 ஆகிறதுக்கு இன்னும் 2 இலத்திரங்கள் தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் நிரம்பல் அடையுது. அப்ப நீங்க வெளியில இருந்து 2 இலத்திரங்களை கொடுத்தீங்கன்னா அவரே அந்த ஆக்சிஜனை வந்து சக்தியை வழங்கி அந்த இலத்திரங்களை பெற்றுக்கொள்ளும். ஆனா பெரிலியம் மாதிரி மூலங்களுக்கு பெரிலியம் நீங்க பாத்தீங்கன்னா இலத்திரன் கன்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? 1s2 2s2. இவங்க நிரம்பல் நிலையில் இருக்கிற ஒரு மூலக்கூறு. இவருக்கு வந்து நாங்க வெளியில இருந்து இலத்திரங்களோட சேர்க்கணும்னா இவருக்கு பெரிலியத்துக்கு தேவையில்லை. அது நிரம்பல் நிலையில தான் இருக்கு. ஆக்சிஜன் மாதிரி இல்லை. அவருக்கு பெரிலியத்துக்கு வந்து தேவையில்லை. ஆனாலும் நீங்க ஒரு இலத்திரனை சேர்க்கிறீங்கன்னா வெளியில இருந்து சக்தி வழங்கினால் அந்த ஒரு இலத்திரனை சேர்த்து பெரிலியத்தை மைனஸ் மாற்ற வேண்டும். அப்ப அதனாலதான் அதுக்கு பிளஸ் ஆக்சிஜன் மாதிரி அனுப்புறதுக்கு 1s2 2s2 2p4 நிரம்பல் அடையல. அப்ப நிரம்பல் அடைகிறது உறுதி. அப்ப நிரம்பல் அடைகிறதுக்காக அவர் 2 இலத்திரங்களை பெற்றுக்கொள்ளும். ஆனா அப்படி பெற்றுக்கொள்ளும் போது வெளியிலாம் சக்தி கொடுக்காமலே ஆக்சிஜனே சக்தியை வழங்கி அந்த இலத்திரனை பெற்றுக்கொள்ளும். அப்படின்னா அது வந்து அதனாலதான் அது புறப்பு தாக்கமா இருக்கு. பெரியதுக்கு முதலாம் இலத்திர வந்து ஒரு அகவெப்ப தாக்கமாக இருக்கு. அடுத்தது இது சி ஸ்டேட்மெண்ட் ஆக்சிஜன். டி ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கு கார்பன் சாலிடோட ஆக்சிஜன் கேஸ் சேர்த்து கார்பனீர் ஆக்சைடு கேஸ் வந்து உருவாக்குது அப்படின்னு. இது வந்து என்னது? கார்பனீர் ஆக்சைடுடைய நியம தோன்றல் வெப்ப உணரை மாற்றும். அது ஒரு மைனஸ் பெருமானமாக தான் இருக்கும். இங்க பாண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகணும்னா வந்து என்ன? உடைய அந்த ஃபார்ம் ஆகிறதுக்காக சக்தி வந்து வெளியே வந்து இழக்கப்படுது. அது வந்து ஒரு மைனஸ் வேல்யூவா இருக்கும்னா டி ஸ்டேட்மெண்ட் புறவெப்ப தாக்கம். அப்ப ஃபர்ஸ்ட் 2 தாக்கங்கள் வந்து அகவெப்ப செய்முறையா இருக்கு. ஆன்சர் 1. அடுத்தது 20வது கேள்வி பார்க்கணும்னா நீ அதன் தாக்குதலின் பற்றி தவறான கூற்றுகள் கேட்டிருக்கு. ஏ ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கு திரவ நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு மற்றும் லண்டன் பிணைப்பு காணப்படும். H2O ல வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். அதாவது அந்த ஆக்சிஜன் நெகட்டிவ் டெல்டா மைனஸுக்கும் ஹைட்ரஜன் டெல்டா பிளஸுக்கும் இடையே வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படும். அப்படி ஒரு நீர் மூலக்கூறை சுத்தி இருக்க 4 நீர் மூலக்கூறுகளோட ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படும். 4 ஹைட்ரஜன் பிணைப்பு ஒரு மூலக்கூறுக்கு இருக்கும். லண்டன் விசை வந்து கலைப்பு விசை. அதாவது மூலக்கூற்று கவர்ச்சிகள் இருக்கிறதுனால வர விசை அது கட்டாயம் இருக்கும். அது சரி, ஹைட்ரஜன் பிணைப்பும் இருக்கு, லண்டன் பிணைப்பும் இருக்கு. பி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நீர் இயல்புடைய சேர்வை. நீருக்கு அமில இயல்பும் இருக்கு, கார இயல்பும் இருக்கு. அது இயல்புடைய சேர்வைன்னு சொல்றது சரி. சி சொல்லிருக்கு நீரானது H2O2 இடம் உயர் கொதிநிலை உடையது. நான் உண்மையாக யாருக்கு கொதிநிலை கூட H2O2 தான் கொதிநிலை கூட நீரை விட. அப்ப இதுல வந்து மாறி சொல்லிருக்கிறபடி அந்த பிள்ளை H2O2 தான் கொதிநிலை கூட. டி சேர்ந்து சொல்லிட்டு இதுல சொல்லிருக்கு பொதுவாக வாயுக்கள் நீரில் அகவெப்பத்திற்கு உரியது. முதல் கேள்வி சொல்லும்போது நீர்ல உப்புக்கள் கரைகிறது அகவெப்ப தாக்கம், வாயுக்கள் நீரில் கரைகிறது புறவெப்ப தாக்கம். அப்ப நீரில் கரைகிறது அகவெப்ப தாக்கம்னா அது புறவெப்ப தாக்கம். இதுல கேள்வியில தவறானதான் கேட்டிருக்கு. ஏடி உண்மையே சரி, ஆனா ஆன்சர் என்ன? சிடி. சிடி தேர்ட் ஆன்சர். அப்ப 20வது கேள்விக்கு 3வது ஆன்சர். அடுத்தது
உதாரண கேள்வி. இப்ப 21வது கேள்வி பாத்தீங்கன்னா முதலாவது கூற்று என்ன சொல்லியிருக்கு? இரு கார்பனின் அயனில் உள்ள CO பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று சமனானதாகும். முதலாவது நீங்க என்ன செய்யணும்? இருக்கு அதன் பரிவு கட்டமைப்பை கூறும். அப்ப அதுல முதலாவது கூற்றுக்காக நீங்க பரிவு கட்டமைப்புகள் வந்து குறிப்பாகணும். இருக்காமல் HCO3 மைனஸ் அப்படி தெரியும். HC இது ஆக்சிஜன் இங்கதான் கார்பன். உறுதியா இருக்கிற ஒரு கட்டமைப்பு முதலாவது கூறுங்க. கார்பனுக்கு ஒரு இன்னொரு பாண்ட் வரலாம். ஒரு ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் கொடுத்துட்டு லோன் பேஸ் கட்டமைப்பு குறிச்சுக்கணும். MCQ தேவையில்லை. இது ஒரு உறுதியான கட்டமைப்பு. ஒரு நேரான ஒரு அணுவுக்கு வந்து மைனஸ் இருக்கு, ஏற்றத்திரிகை கூட இல்லை, எல்லாம் சரியா இருக்கு. இதுக்கு இன்னொரு இதுல சம உறுதியில இன்னொரு கட்டமைப்பு வந்து கூறுனா அப்படி மேல டபுள் பாண்ட் போட்டு கீழே அந்த மைனஸை கொடுக்குறது. இந்த ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் அப்படி இப்படி ரெண்டுமே வந்து சம உறுதி இருக்கு. உறுதியான கட்டமைப்புகள் தான் தெரியும். அடுத்தது இதுக்கு இன்னும் ஒரு கட்டமைப்பு கூறலாம். அப்படி இந்த ஆக்சிஜனுக்கு இந்த டபுள் பாண்ட் கொண்டு வரும். அங்க கொண்டு இங்க பிளஸ் வந்துடும். அப்ப 2 மைனஸ் வந்துருக்கணும். அது சரியா இருக்கு. 2 மைனஸ் இது விளைவுல போயிடும். ஸோ வந்து ஒரு மைனஸ் தான் விளைவுல இருக்கு. ஆனா இது கொஞ்சம் உறுதி இல்லாத கட்டமைப்பா இருக்கும். கடைசியா இருக்கிறது என்னன்னா ஆக்சிஜனோட நேரான ஒரு அணு, ஆனா அதுக்கு பிளஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் உறுதி குறைந்த கட்டமைப்பு. மற்ற ஏற்றத்திலே வந்து காணப்படுறதுனால இந்த மூலக்கூறு உண்மையான கட்டமைப்புக்கு வந்து குறைந்த பங்களிப்பு வழங்குற ஒரு கட்டமைப்பாக தான் இது இருக்கு. கேள்வி என்ன சொல்லிருக்கு? இப்ப இது கேள்வியில வந்து CO பிணைப்புகள் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் சொல்லியிருக்கு. இந்த CO பிணைப்பு இங்க 3 இருக்கு. இப்ப எதை பார்த்து சொல்ல போறீங்க? அப்படி சொல்ல. அதனால நீங்க கலப்பு பரிவு வந்து நீங்க கேள்விங்க எப்படி இந்த இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த இங்கேயும் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இவடத்தை வந்து ஒரு ஒன்றரை பிணைப்பு வந்து காணப்படும். இவடத்தை வந்து ஒரு சிங்கிள் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே பிணைப்பு நிலம் உடையது. இது வந்து வித்தியாசமான ஒரு பிணைப்பு நிலம். அது ஒன்றரை பிணைப்பு நிலம் உடையது. இது வந்து ஒரு பாண்ட் தான் இருக்கு. அப்படின்னா எல்லா CO பிணைப்புகளும் ஒன்று கொண்டு சமனானது என்று சம்பந்தம் இல்லை. கூற்று 2 சொல்லியிருக்கு. இந்த இரு கார்பனின் அயனானது உறுதியான 3 பரிவு கட்டமைப்புகள் ஒரு பரிவு கலப்பாக்கம் ஆகும். 3 உறுதியான கட்டமைப்பு. இது 2 உறுதியான கட்டமைப்பு தானே. இதெல்லாம் வந்து உறுதியான கட்டமைப்பு இல்லை. அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். ஆக்சிஜனுக்கு பிளஸ் இருக்கு, ஏற்றத்திரிகை இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் உறுதி குறைந்தது தான். முதல் 2 உறுதியான 3 உறுதியான கட்டமைப்புகள் கிடையாது. முதலாவது பிழ, 2வது பிழ, 5வது அம்சம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 22வது கேள்வி. கூற்று 1 தனிமையாக்கப்பட்ட தொகுதியில் நடைபெறும் புறவக்க தாக்கத்தினால் சூழலின் எந்திரப்பி மாற்றம் அடையாது. தனிமையாக்கப்பட்ட தொகுதினா என்ன? தொகுதியில் இருந்து சூழலுக்கும் சூழலில் இருந்து தொகுதிக்கும் எல்லைக்கோடு வழியே வெப்ப பரிமாற்றம் நடைபெறாத ஒரு தொகுதியை தான் நம்ம தனிமையாக்கப்பட்ட தொகுதின்னு சொல்றோம். உள்ள தொகுதிக்குள்ள ஒரு புறவக்க தாக்கம் நடந்தாலும் அந்த வெப்பம் வந்து என்ன செய்யாது, வெளியில பரிமாற்றப்படாது. வெளியில பரிமாற்றப்படாததுனால வெளியே வந்து அந்த மூலக்கூறுகள் அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளாது. வெப்பநிலை கூடுறதால அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளாது. அப்படி கூடாதபடியா அதுல எந்திரத்தில வந்து இந்த தொகுதியிலிருந்து வெளியே போன தொகுதிக்குள்ள நடந்த அந்த புறவக்க தாக்கத்தால எந்த ஒரு எந்திரப்பி மாற்றமும் வந்து நடைபெறாது. அந்த ஸ்டேட்மெண்ட்லயும் அப்படிதான் சொல்லியிருக்கு. புறவக்க தாக்கத்தினால் சூழலின் எந்திரப்பி மாற்றம் அடையாது. சரி. கூற்று 2 சொல்லியிருக்கு. வெப்பநிலை அதிகரிக்கும் போது துணைநிலைகளுடைய இயக்கம் அதிகரிக்கும்.
அந்த மூலக்கூறுகள் வந்து விரைவா இயங்குறதுனால அவற்றுடைய இயக்கம் வந்து அதிகரிக்கும் என்றது சரி, அந்த கேள்வி சரி. ஆனா இது வந்து விளக்கம் இல்லை. புறப்பதாகனா வெப்பம் அதிகரிக்கும், அதனால வெப்பம் அதிகரிச்சா துணைக்கைகள் இயக்கம் அதிகரிக்கும், அப்படி ஒரு விளக்கம் இல்லை. அந்த வெப்பம் எந்திரப்பை வந்து மாற்றம் அடையாததுன்றதுக்கான ரீசன் என்ன? அது தனிமையாக்கப்பட்ட தொகுதி. இரண்டாவது கோர்ஸ்ல தனிமையாக்கப்பட்ட தொகுதி என்ற என்ன என்று சொல்லியிருந்தா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்திருக்கு. ஆனா இதை வந்து அதோட தொடர்பில்லாத விஷயம் வந்து கழிச்சிருக்கிறேன். ஆனா அவன் சொன்னது சரியான விஷயம். இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும்? செகண்ட் ஆன்சர் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கான விளக்கம் இல்லை. கூற்றுக்கள் சரியா இருந்தாலும் விளக்கம் சரியா இல்லை. செகண்ட் ஆன்சர் 22வது கேள்வி. அடுத்தது 23வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இலட்சிய வாயுகளுக்கு இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் உண்டு. இலட்சிய வாயுக்கள் என்றாலே என்ன? மூலக்கூற்றுடை கவர்ச்சிகள் வந்து புறக்கணிக்கத்தக்கதா இருக்கிற ஒரு விஷயம் தான் இலட்சிய வாயுக்கள். அப்படிப்பட்ட வாயுக்கள் தான் நம்ம இலட்சிய வாயுக்கள்னு சொல்றோம். ஆனா அழுத்த சக்தி வந்து ஒரு மூலக்கூறுல எப்படி உருவாகும்? அவற்றுக்கிடையில இருக்க மூலக்கூற்றுடை கவர்ச்சியாகும். ஆனா இந்த இலட்சிய வாயுக்களுக்கு மூலக்கூற்றுடை கவர்ச்சி இல்லைன்னு நான் சொல்றோம், புறக்கணிக்கத்தக்கதுன்னு சொல்றோம். அப்படி என்றால் அவற்றுக்கு அழுத்த சக்தி இல்லை, இயக்க சக்தி இருக்கு. அது வந்து B² C² அப்படின்னா அவற்றுக்கு இயக்க சக்தி இருக்கு. ஆனா என்ன? அழுத்த சக்தி இல்லை. ரெண்டும் இருக்குன்னு சொன்னபடியா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிழை. கூட்டு 2ல சொல்லிருக்கு, மெய் வாயுவிற்கு PV7NR3 பிரயோகிக்கவே முடியாது என்று சொல்லிருக்கு. மெய் வாயுவிற்கு வந்து நீங்க PV7NR3 யூஸ் பண்றதுல வந்தர்வால்ஸ் சமன்பாடு தான் யூஸ் பண்றது, முதல் கேள்வியில சொன்ன மாதிரி. ஆனா மெய் வாயுக்கு PV7NR3 பயன்படுத்தவே முடியாதான்னு கேட்டா இல்ல, சில கண்டிஷன்ல பயன்படுத்தலாம். அது என்ன கண்டிஷன்? தாழ் அமுக்கத்திலும் உயர் வெப்பநிலையிலும் ஒரு மெய் வாயு லட்சிய வாயு ஆகிற அந்த தன்மையை வந்து அன்பிக்கும் என்று சொல்றோம். அப்படின்னா அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உயர் வெப்பநிலையில் நடக்கும் மூலக்கூறுகள் விரைவாக இயங்கும். விரைவாக இயங்கினா அவற்றுக்கிடையில இருக்க மூலக்கூற்றுடைய கவர்ச்சிகள் வந்து நெறிவிடும். அதாவது ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறுடைய இயக்கத்தை தடுக்கிறது, கட்டுப்படுத்துற அளவு வந்து செய்யக்கூடாது. புறக்கணிக்கத்தக்கது, கட்டுப்பாடு இல்லாத மாதிரி இருக்கும். லட்சிய வாயு மாதிரி நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இருக்கும். அப்ப அமுக்கத்திற்கான திருத்தம் வந்து செய்யலாம், புறக்கணிக்கிற நிலையில. அதே மாதிரி இது வந்து உயர் வெப்பநிலை என்ன? தாழ் அமுக்கம் என்ன நடக்கும்? அமுக்கம் குறைய வால்யூம் வந்து அதிகரிக்கும். வால்யூம் வந்து அதிகரிச்சு என்ன நடக்கும்? அந்த கனவளவுக்கு நீங்க V-NB போட்ட அந்த திருத்தம் புறக்கணிக்கல. அதாவது வந்து அந்த கனவளவு வந்து அதிகரிக்கிறதுனால அந்த குடுவையில கனவளவை கன்சிடர் பண்ணும் போது அந்த வாயு மூலக்கூறுகள் கனவளவு வந்து அது பிரஷர் நல்லா குறையும் போது வால்யூமை வந்து புறக்கணிச்சு ஒரு ஒரு லட்சிய வாயுவோட தன்மையை வந்து அது அன்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மெய் வாயுவுக்கும் PV7NR3 பயன்படுத்தலாம். இங்க பயன்படுத்தவே முடியாது என்று சொன்னதுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பிழை, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிழை. அப்ப 5வது ஆன்சர், 23க்கு 5வது ஆன்சர். அடுத்தது 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒன்று சொல்லிருக்கு, HF தாழ்த்தும் கருவியாக குறிப்பிடும். HF பாத்தீங்கன்னா இவர் வந்து டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் இருக்கும். அப்ப F வந்து அப்படி ஒரு மைனஸ், அது மின்னழுத்தமே கூடிய ஒரு மூலகம். இப்ப அந்த F மைனஸுக்கு நாங்க வந்து ஒரு F மைனஸ் நீங்க வந்து F2 ஆக்கணும் அப்படின்னா F மைனஸ் -1ல இருக்கு, F2 வந்து 0ல இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றாங்க? அப்படி நீங்க மாத்தணும்னா, இப்படி ஆக்சிஜன் நடக்கணும்னா முதலாவது இதை தாழ்த்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் தாக்கம் HF2 ஒரு F மைனஸ்ல இருந்து F2 மாறணும்னா அதை வந்து தாழ்த்தும் ஒரு இயல்பு வந்து இருக்கணும். ஆனா இந்த F மைனஸ் F2 ஆகிற அளவுக்கு யாருக்குமே வந்து அந்த இயல்பு இருக்காது. ஏன்னா குளோரினுக்கு தான் மின்னழுத்தமே உயர்வா இருக்கு. அப்ப F மைனஸ் F2 ஆகிற அளவுக்கு, அதாவது ஆக்சிஜன் அளவுக்கு HF தாக்கம் கருவியாக தொழிற்படும் என்ன அது ஆக்சிஜன் படுதுன்றது அர்த்தம். அப்ப
F மைனஸ்ல வந்து ஆக்சிஜன் அளவுக்குற இயல்பு வந்து யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்க அதை பிழைன்னு சொல்றோம். கூற்று 2 சொல்லியிருக்கு எல்லா மூலங்களிலும் மின்னத்தன்மை கூடிய மூலகம் குளோரின். அது ஓகே 4.0 அதுல மின்னத்தன்மை வேல்யூ அதுக்கு தான் மேக்ஸிமம் பெருமானம். அதனால நாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிழை எழுதுங்க. ஃபோர்த் ஆன்சர் 24வது பிழை. அடுத்தது 25வது பிழை பார்த்தீங்கன்னா கூற்று 1 சொல்லியிருக்கு கார்பனிக் ஆக்சைடு நைட்ரஜன் வாயுக்களில் அமுக்கப்படுதன்மை காரணி ஒன்றை விட குறைவாக உள்ள போது ஒன்றை விட குறைவாகிறது சரியில்லை. கார்பனிக் ஆக்சைடும் நைட்ரஜனும் லட்சிய வாயுக்கள் இல்லை. இப்போ இந்த Z அமுக்கப்படுதன்மை காரணினா என்ன? V real by V of that அந்த வாயுங்க V ஆ இருக்கு. ஆனா ஐடியலானது மேலே இருக்கும். இப்போ CO2O N2O யாருமே லட்சிய வாயுக்கள் இல்லை. அது கிளியர் தானே. அதனால ஒன்றை விட குறைவாக தான் இருக்கும். லட்சிய வாயுக்கள் தான் அமுக்கப்பட காரணி வந்து ஒன்றா இருக்கும். அப்ப இதுல ஒன்றோட குறைவுன்னு சொன்னது சரி. அங்கான சொல்லிருக்கு Z of CO2 வந்து குறையலாம் Z of N2O விட. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஏனென்றா CO2 வந்து நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அதோட கலைவு விசை ஒரு லட்சிய வாயுக்களுக்கும் மூலக்கூற்று கலைவு விசை வந்து அதாவது ஒரு மூலக்கூற்றை கவர்ச்சி வந்து லட்சிய வாயுவுக்கு இல்லைன்றத புறக்கணிக்கிறோம் என்றதான் சொல்றோம். மெய்வாயுகளுக்கு உண்மையா இருக்கிற வழியில தான் லட்சிய தன்மை வந்து இன்னும் அடையுது. இப்போ CO2 N2 அந்த கலைவு விசை இருக்கிறதுனால மூலக்கூற்றை கவர்ச்சி இருக்கிறதுனால தான் இன்னுமே லட்சிய வாயுகள் நான் சொல்றேன் ஒன்றை விட குறைவா இருக்குது. ஆனா அவை கூட ஒப்பிடும் போது இந்த ஜட்டில பெருமானம் இந்த 2 வாயுக்களையும் ஒப்பிடும் போது CO2க்கு வந்து மூலக்கூற்றை கவர்ச்சி வந்து கூடவா இருக்கும் N2 விட. அப்ப இலட்சிய தன்மை யாருக்கு கூட N2 தான் கூட. அதற்கு வந்து மூலக்கூற்றை கவர்ச்சி குறைவா இருக்கு. ஒப்பிடும் போது இந்த 2 குறையும் ஒப்பிடும் போது நைட்ரஜனுக்கு குறைவா இருக்கு. அப்ப Z of CO2 விட Z of N2 வந்து பெருசு என்றது சரி. அடுத்த கூற்று சொல்லியிருக்கு CO2 N2 ஆகியவற்றின் அமுக்கப்படுதன்மை காரணி ஒன்றை விட குறைவா. அது சரி. மேலே மகன் சொன்னது கீழேயும் அதே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனா இதுக்கான விளக்கமா என்ன சொல்லிருக்கணும்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மூலக்கூற்றை கவர்ச்சிகள் பத்தி கதைச்சிருக்கணும். யாருக்கு கூட CO2 N2 மூலக்கூற்றை கவர்ச்சி கூடன்றதை பத்தி கதைச்சிருந்தா தான்